இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லோரும் அந்த வழியில் போகும்போது நிறைய மான்ஸ்டர் வருதுங்க. அது எல்லாத்தையும் வெட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வாரியர் சொல்கிறான், "இங்கெல்லாம் முடிஞ்சுச்சு, அங்கே முடிஞ்சான்னு?" கேட்குறாங்க. "எங்கே முடிஞ்சுச்சு? வந்துட்டே இருக்கிறானுங்க, மலையாட்டம் நிற்கவே மாட்டேங்கிறானுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பாப்பாவும் ஒளிஞ்சிட்டு, "எலிசபெத்து, இந்த இடம் சேஃப் தானா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, "என்ன விளாட்றீங்களா நீ வந்துட்டு?" அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த மேஜ் பொண்ணு வந்து, "நீங்கள் சொன்ன வழியில் வந்தோம்ல, என்ன இவ்வளோ இது அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருது" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம குயின் இருந்துட்டு தான் சொல்கிறாங்க, "ஏன் உனக்கு தெரியாதா? இங்கே எவ்வளோ மேஜிக் மானாக இருக்குதோ அந்தளவுக்கு மான்ஸ்டரும் வருது. இதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா யாருமே? நீ எல்லாம் மேஜின்னு சொல்லிக்காத வெளியே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ பவர்ஃபுல்லாக தானே இருக்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல" அப்படின்னு டென்ஷனோட சொல்கிறாங்க. "ஆனால் நீங்கள் தானே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே அவளுக்கு கோவமாயிடுச்சுங்க. அப்புறம் அந்த வாரியர் இருந்துட்டு, "கோவப்படாதம்மா, நம்ம தானே சொன்னோம்" அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. "மிஸ், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாரியர் நம்ம அந்த மேஜிக் பொண்ணுக்கு கோவமாயிடுச்சுங்க. அப்புறம் அந்த எல்ஃப் பொண்ணுமே நம்ம ஷீல்டு பொண்ணும், "கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின், "எதுக்கு ரெஸ்ட்டு, நம்ம போயிட்டே இருக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த எல்ஃப் பொண்ணும் அசாசினும், "உனக்கு என்னம்மா, நீ ஜம்முன்னு பின்னாடி வர, ஆனால் நாங்கள் தானே இங்கே வந்து மான்ஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம், உனக்கு என்ன தெரியும்" அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாரியரும், "பிரதர், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. அப்புறம் நம்ம எல்ஃபோட போஷனும் வாங்கி குடிச்சிட்டு போகலாம், அது வந்து நம்ம பவரை ரீகெயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ரீஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு குயின் கிட்ட, "அந்த போஷனை கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாமே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அந்த சீப்பான போஷன் உனக்கு வேணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க குயினு. "அதெல்லாம் இல்லை, அதோடய டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் வீட்டில் க்ரியேட் பண்ணி குடிக்கலாம்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் "நான் உனக்கு சமைச்சு தருவேன்" அப்படின்னு சொன்னோன்னே, "நமக்கு ருசியான சாப்பாடு கிடைச்சா போதும், சரி" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குதுங்க. அந்த 2 பேரும் மேஜ் பொண்ணும் ஷீல்டும் குடிச்சிட்டு, "இது ரொம்ப நல்லா இருக்குது, எங்களோட பவரெல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு போர்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு, "இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் என்ன வேலையாக செஞ்சீங்க உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு, டயர்டாக இருக்கிறதுக்கு" அப்படின்னு சொன்னோன்னே, "நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, அவங்களுக்கும் கொடு" அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வீசிடுச்சுங்க நம்ம குயின் கிட்ட. நம்ம குயின் வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துருச்சுங்க. நம்ம ஹீரோ, "உனக்கு இது வேண்டாமா, நீ கேட்டாலே நீ தரமாட்ட" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ குடித்தா, "இது என்ன நல்லாவே இல்லை, வேக்" அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணும், "எனக்கும் வேண்டாம் பிரதர், நல்லா இல்லைன்னா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய், உங்களுக்கு இதோட அருமை என்னன்னு தெரியுமா, இப்படி கீழே ஊற்றுறீங்களே" அப்படின்னு சொல்கிறாங்க. "இதோட அருமையா, இது வெறும் லோ குவாலிட்டி தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இருந்துட்டு கோவப்பட்டு, "இந்த போர்ஷனோட அருமையே உங்களுக்கு தெரில, இந்த போர்ஷனும் அந்த தங்க காயினை ரோட்டில் போடுறதும் ஒன்று தான்" அப்படின்னு சொன்னோன்னே நம்ம குயின்னு, "நானாக இருந்தால் அள்ளி வீசிட்டு போவேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி பரவாயில்ல, சண்டை போட்டுக்காதீங்க, என்கிட்ட சாப்பிட்றக்கு பனானா இருக்குது" அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நம்ம சின்ன பொண்ணுக்கிட்ட வரும்போது வந்துட்டு, "பனானா முடிஞ்சிச்சு பாப்பா, இந்த ஆப்பிள் வச்சுக்கோ" அப்படின்னு கொடுக்குறாங்க. "எனக்கா பிரதர், ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து, "பிரதர், இது என் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன், அவங்க இது மாதிரி சாப்பிட்டதில்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்லம்மா, நம்ம வெளியே போனாலும் நான் கொண்டு வந்து தர்றேன், நம்மளாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மேஜும் எல்ஃப் பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பிடிக்காதனால அதை வந்து வீசிடுறாங்க, "இதை எவன் சாப்பிடுவான்ட்டு". நம்ம வாரியர் தான் சொல்கிறான், "சரி, இது எப்படி உங்களுக்கு வயிற்றுக்கு பத்தாது, நம்ம இந்த டஞ்சனை முடிச்சிட்டோம்னா நம்ம வெளியே போய் நான் சாப்பிட்லாம், நான் ட்ரீட்டு வைக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் எடுத்து ஒரு கடி தாங்க வைக்கிறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேறு உலகத்துக்கே போன மாரி இருக்குதுங்க. வேறு உலகத்துக்கு போன மாரி இருக்குதுங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. ஒரு 3 வெட்டுக்கிளி. வாங்க எல்லாம் டான்ஸ் ஆடலான்ட்டு ஹக்கூனா மட்டாட்டா பாட்டு ஓடிட்டுருக்குதுங்க. கவலை ஏதும் எங்களுக்கு இல்லையே, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு நெருங்காது. நாங்க தான் ஹக்கூன்டா மட்டாட்டா அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. அப்புறம் எல்லாம் நல்ல குட் ஃபீலிங்காக இருக்குதுங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா, ஓ இவங்க நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க. நம்ம இந்த 2 பொண்ணுங்களும் இவங்களுக்கு என்ன லூஸாக ஆயிடுச்சாட்ருக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டுருக்குறாங்க சாப்பிடாதனால. அப்புறம் அவங்க 2 பேருக்கு லெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. 3 பேருக்குமே லெவலப் ஆகுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சூப்பராக இருக்குது உங்கள் டான்ஸு, இந்த உலகத்தில் இப்படி தான் கல்ச்சர் போல் டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு நினச்சிட்டுருக்குறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் அந்த எல்ஃப் இருந்துட்டு சொல்லுது, நீங்கள் எப்படி திடீர்னு இவ்வளோ லெவலப் ஆனீங்க அப்படின்னு கேட்குதுங்க. அதுக்கு நம்ம சின்ன பொண்ணு இருந்துட்டு, ஒரு வேளை பிரதர் கொடுத்த வாழைப்பழத்தினால கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மேஜ் பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சுங்க. அதை முட்டாள் மாதிரி பேசாத, அது எப்படி வாழைப்பழம் வந்துன்னா லெவலப் ஆவாங்க, நீ என்ன லூஸான்னு கேட்குதுங்க. உண்மை தான், அவர் கொடுத்த வாழைப்பழத்தினால தான் இவ்வளோ லெவலப் ஆகிருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ ஆமாம் என்னாலே ஃபீல் பண்ண முடியுது, என்னோடய பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, இந்த வாழைப்பழம் உங்களுக்கு எங்கே கிடச்சி, எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ புரியலங்கிறாங்க. நீங்கள் இது எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க, இது வெறும் சாதாரண பழம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது ஹைப்ரிட் பழமாக இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஹீரோ, இது வந்து ஹைப்ரிட் பழம், இதை நான் வந்து ஃபார்மிங் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி நாமளும் லெவலப் பார்க்கலாம் அப்படின்னு மேஜோ ஹெல்ப்போ எடுத்து வாயில் வைக்கலான்னு போனால் பழம் கெட்டு போச்சுங்க. அப்புறம் நம்ம பொண்ணு யோசிக்குங்க, எப்படி கெட்டு போச்சு, சிஸ்டர் சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, ஒருவேளை இதோ ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெளிவாக சொல்ல அப்படின்னு நம்ம வாரியர் கேட்டப்போன்னே நம்ம சின்ன பொண்ணு சொல்லுதுங்க, நான் ஒரு புக்கில் படிச்சுக்கிற சில ஃபுட் ஐட்டமில் வந்து மானா கண்டெயின் ஆகியிருந்தால் அது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டுக்கிறேன், அந்த மாதிரி நான் எல்லாம் எதுவும் படித்தது இல்லையே, நீ சின்ன பொண்ணாக இருந்துட்டு அவன் அளவுக்கு மீறி பேசுகிற அப்படின்னு பேசுகிறாங்க மேஜு. அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு இருந்துட்டு, நம்ம குயின் மட்டும் சாப்பிட்றாங்களே எப்படி கெட்டு போகலையே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. நம்ம குயின் இருந்துட்டு பாட்டு, அவங்க கண்களால் என்னை பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம பொண்ணோட கண் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது அந்த எல்ஃப் சொல்லுது, இது என்னால் தான், என்னோடய போர்ஷன் வந்து அந்த சிந்தி இருக்கும் அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வாரியர் கண்டுக்கவே இல்லைங்க. பிரதர் எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன தரேன் அப்படின்ட்டு நம்ம ஆள் பேக்கில் கை விட்டால், நம்ம பேக்கை சட்டுன்னு காணோம். எங்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சுட்டாங்க. சரி வாங்க போகலாம், டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிரதர் நான் அப்புறம் தரேன் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பிரதர், அடுத்து ரெஸ்ட் ஆகும்போது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அசாசின் பொண்ணு கேட்குது, மாஸ்டர் நான் வேணால் அவங்களுக்காக அந்த பேக் கொண்டு வரட்டா அப்படிங்கிறாங்க. அந்த ஷீல்டு பொண்ணும் அவங்க வேறு கூட வச்சுருக்கலாம் இதை விட பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காத்திருப்போம் அப்படின்னு நம்ம இவனு வாரியரும் மனசில் நினச்சிட்டுக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஆர்டினரி மாதிரி தெரில, ஒரு வேளை குயின் தான் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளால் கொஞ்சம் வில்லத்தனமாக மாறிட்டு, அப்போ குயினாக இருந்தானா அவளை என்னோடய காதல் வலையில் வச்சு நான் வந்து அவங்க கிங்டம்த்துக்கு வந்து நான் ராஜாவாக மாறிடுவேன். அப்புறம் அந்த மாதிரி எக்கச்சக்க வாழைப்பழம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும், நான் சாப்பிட்டு பவர்ஃபுல்லாக மாறிடுவேன் ஹிஹின்ட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து சரி நம்ம கிளம்புவோன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்களை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க அந்த 4 பொண்ணுங்களும். அப்புறம் மாஸ்டர் அப்படின்ட்டு தொடறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துக்குன்னு தெரியுங்க.
அப்புறம் இன்னொரு இடத்த தாங்க காட்டுறாங்க. அங்கே ஒரு உல்ஃப் காட்டுறாங்க. அப்புறம் அதுவும் போயிடுச்சுங்க. அப்புறம் எலிசபெத்து, இதுக்கப்புறம் போனோம்னா நம்ம வெளியே போயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னை நம்பு, நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போயிடுவேன், இதுக்கப்புறம் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேலேருந்து என்னமோ சவுண்டு கேட்குதுங்க. அப்புறம் பின்னாடி அந்த பொண்ணு இருந்துட்டு நம்மளை நோக்கி என்னமோ வருது அப்படின்னு சொன்னோன்னே புழுதி கிளப்பிட்டு நம்ம வாரியர் தாங்க வர்றாங்க. அந்த 4 பொண்ணையும் கூப்பிட்டு, நம்ம அந்த 4 பொண்ணும் சுயநினைவிலே இல்லைங்க, எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க எல்லோரும். அப்புறம் நம்ம வாரியர் பொண்ணு இருந்துட்டு பிட்டை போடுறாங்க. மிஸ்ஸு, என்னை மிஸ் பண்ணிங்களா, நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதாவது உதவிப்பட்டால் கூப்பிடுங்க, நான் வேணால் உங்களுக்கு கார்டியனை, அதாவது உங்களுக்கு கார்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், வேணால் என் முதுகில் கூட ஏறிக்கோங்க, உங்களை நான் சேஃபாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின் இருந்துட்டு, நீ என்னோட பெட்டாக இருக்க கூட தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த ஹெல்ப் பண்ணிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, மாஸ்டரே இவ்வளோ இறங்கி வந்து கேட்கும்போது நீ இப்படி பேசுகிறேன்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்மளால் தலையை காணாங்க, திடீர்னு பிச்சுட்டு போயிடுச்சுங்க. எங்கேயோ எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. திடீர்னு என்னடா இதுன்ட்டு பார்த்தா மேலே பார்த்தா தான் தெரியுது, ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்குதுங்க. அப்புறம் அதெல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்குதுங்க. நம்ம குயினையும் அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பார்வை தாங்க பார்க்குறாங்க, செதறிடுச்சுங்க பூச்சி. சின்ன பொண்ணு வேறு பயந்துட்டு, நம்ம அவ்வளோதான், இங்கேயே நமக்கு பாடாதா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு நம்ம குயினை கட்டி பிடிச்சிட்டு, நம்மளாம் சாக மாட்டோம்ல, சொல்ல எப்படியாவது நீ ப்ரொடெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் பார்த்தா நிறைய பூச்சிங்க மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அந்த ஷீல்டு பொண்ணு, அசாசின்னு எல்லாம் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜ் பொண்ணெல்லாம் ஷீல்டு போட்டு அவங்க உள்ளுக்கு இருந்துட்டாங்க, அட்டாக் வராது மாதிரி. நம்ம ஹீரோ, பிரதர் நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், உங்களை ஆல்பத்திலேருந்து தான் கூப்பிட்டு வந்தோம், நீங்கள் செத்தா சாகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷீல்டு பொண்ணு. அப்போ வந்து மேலே ஒன்று உடச்சிட்டு இருக்குதுங்க ஷீல்டு லைட்டாக. அது தெரியாமல் அந்த மேஜ் பொண்ணு, ஆமாம் உங்களால் நாங்கள் ஆல்பத்திலேருந்து கூப்பிட்டு வந்தோம், நீங்களாம் சாகுங்கடா அங்கேயே அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்டயே ஓவராக பேசுனீங்களான்ட்டு பார்த்தா நம்ம ஆள் தலை துண்டாக போயிடுச்சுங்க. அப்புறம் நிறைய பூச்சி திபு திபுன்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் தடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஸ்வாடு, நம்ம வாரியர் இருந்துட்டு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா பூச்சியும். நம்ம பொண்ணு வந்துட்டு, நம்ம டீம்லேயே 2 பேர் அந்த பூச்சிங்களே கொன்றுச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டுருக்குறாங்க. அசாசினும் பயங்கரமாக கொண்டுட்டுருக்குறாங்க. இது என்ன வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறனால அட்டாக் பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு கொஞ்சம் உட்காந்துட்டாங்க அவங்க. அதுதான் சமயம்ன்ட்டு மேலே இருந்து ஒரு பூச்சி வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக வாரியர் வந்து ஒரே தாங்க அந்த பூச்சி செத்து போச்சுங்க. அப்புறம் நம்ம குயின் இருந்துட்டு, இவங்களோட கேரக்டர் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா, இப்படி தான் அவங்க உன்னையவே சாகுன்ட்டு விட்டாங்க பார்த்தையில, இவங்களை இன்னுமே நம்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ, இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தேன், ஆனால் அவங்க என்னை பார்க்கல, இவங்க நம்மளுக்கு தானே போதும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்னை ஃபாலோ பண்ணு, நான் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்புறம் நம்ம பொண்ணை வந்து ஒரு பூச்சி வந்து அட்டாக் பண்ணலான்னு வருதுங்க. அப்புறம் நம்ம பொண்ணுக்கே தெரியாமல் வந்து ஒரு பன்னியை வந்து சமன் பண்ணி அட்டாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, பாப்பா வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த பாப்பாவும் போகுதுங்க. நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ தட்டுறாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல. அப்புறம் அங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதவு ஒன்று தெரியுதுங்க, வெளியே போகிற கதவுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்ல, சண்டால பாவிங்க, வெளியே போகிற கதவை இப்படி மறைச்சி வச்சுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கதவுக்குள்ளே வந்து 3 பேரும் போகிறாங்க வாங்க. அப்புறம் அவன் இருந்துட்டு எல்லா பூச்சியும் வெட்டிட்டு, அந்த வாரியர், சீக்கிரம் வாங்க நம்மளும் உள்ளே போயிடலாம், அந்த கதவு மூடுறக்குள்ளே என் மேலே ஏறிக்கோங்க போயிடலான்ட்டு சீக்கிரமாக அந்த கதவு மூடுறக்குள்ளே போயிடுறாங்க உள்ளுக்கு.
பார்த்தா அங்கே ஒரே தங்க கோயிலாகவே இருக்குதுங்க. ஒரே சுற்றியும் தங்கம் தாங்க. நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகிட்டோம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. பிரதர் நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பிரதர் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுதுங்க. அப்புறம் அந்த இவன் வாரியர்ன்ட்டு உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு தள்ளி போடா அப்படிங்கிறாங்க. அந்த அந்த ஷீல்டும் நம்ம சின்ன பொண்ணையும் தள்ளி விட்டாங்க. அப்புறம் அவன் வந்தது எதுக்குன்னே இப்போ தாங்க காட்டுறாங்க. அந்த டீமன் கிங்கோட அமிர்தத்துக்காக தாங்க அவன் வந்திருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நீ இன்னும் எங்களை தள்ளி விட்டு போகிற, எங்களை அங்கே பூச்சிக்கிட்ட மாட்டி விட்டதும் இல்லாமல் இங்கேயும் வந்து தள்ளி விட்டு போகிற, நாங்கள் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சோம், நீ எதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லிய அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் அவன் இருந்துட்டு, ஆமாம் உங்களுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு இதுதான் பையன், நல்ல வேலை செஞ்சுக்கிறீங்க, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட கதையை சீக்கிரமாக முடிக்கும்னு நினைக்கிறாங்க அவன். இப்போ திடீர்னு ஒரு கண்ணு முழிக்குதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராகன் ஒன்று தெரிக்குதுங்க. நம்ம ஹீரோலாம் ஷாக் ஆகிட்டாங்க. எலிசபெத் அங்கே பாரு ஒரு ட்ராகனை தெரியுதா, அவங்க கண்ணுக்கு தெரியுதா, அங்கே பாரு அப்படின்ட்டு உலுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பொண்ணு வந்துட்டு வித்தியாசம் பேச ஆரம்பிச்சுங்க. இந்த ட்ராகனில் ஒரு மேட்ரு இல்லை, இதை விட ஏதோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பொண்ணு வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அந்த ட்ராகன் வந்து உரிமிட்டு அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு வருதுங்க. அப்புறம் அந்த ஷீல்டு பொண்ணு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் ஒரே இடையில இந்த ட்ராகனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ஸ்வாட் மேனை அப்படி தாங்க சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கிறேன், நானும் அவளால் முடியலன்னா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசாசின் பண்ணா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு அட்டாக் பண்ணோடனே சரி எல்லாம் சொன்னபடி செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொண்ணு வந்து அசாசின் பொண்ணு ஒரு 10 க்ளோனை உருவாக்கி அட்டாக் பண்ணுறக்கு போகுதுங்க. அப்போ அந்த கேப்பில் இந்த தாட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும், என்னோடய 2 பொண்டாட்டிங்க வேறு போயிடுச்சு, அவங்களோட சாக்ரிஃபைஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஆள் சார்ஜ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம அசாசின் பொண்ணு போய் அட்டாக் பண்ணால் ஒன்றுமே ஆகலைங்க, பிளேடு தான் உடையுது, வாய்ப்பே இல்லை, அதோடய ஸ்கேலை கூட என்னால் உடைக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டுக்கிறேன். தள்ளிக்கோ, நான் அட்டாக் லான்ச் பண்ண போகிறேன்ட்டு நம்ம ஆள் ஷீல்டு அப்படியே தயார் பண்ணி வீசுகிறாங்க. அது படு வேகமாக வந்து நம்ம ட்ராகன் மேலே மோதுங்க. அப்புறம் நம்ம ஷீல்டு பண்ண சொல்லுது, அவ்வளோதான் நானே கொன்னுட்டேன் இந்த ட்ராகனை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா நம்ம ட்ராகனுக்கு ஒன்றுமே கொசு கடித்தா கூட உன்னை விட நல்லாவே கடிக்கும், ஆனால் நீ பண்ணுற அட்டாக் அதை விட மோசமாக இருக்குதுன்ட்டு ஒரே அடி தாங்க. அவ்வளோதாங்க நம்ம ஷீல்டு பொண்ணோட கதை அங்கேயே முடிஞ்சுங்க. அப்புறம் நம்ம பொண்ணு அசாசின் பொண்ணு வேறு டென்ஷன் ஆகிட்டு ஒரு 1000 க்ளோனை வந்து இது பண்ணிடுச்சுங்க. அப்புறம் அவ்வளோதான் உன் கதையை நானே முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த க்ளோனை அனுப்புதுங்க. அந்த ட்ராகனை வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்கிற மாதிரி அந்த இருக்கிற அந்த கோல்டு காயின் தானே உங்களுக்கு வேணுன்ட்டு கோல்டு காயினை வச்சு சுழல் மாதிரி அட்டாக் பண்ணுதுங்க. அந்த காயின் போய் பட்டுன்னு எல்லாம் பட்டுன்னு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த க்ளோன் எல்லாமே. அப்புறம் நம்ம ஹீரோவோட கேங்கிட்டே வர ஆரம்பிக்குதுங்க அந்த கோல்டு. நம்ம எலிசபெத் இருந்துட்டு நீ எந்த அட்டாக்குமே சுற்றி பேரியர் கூட இல்லை, ஆனாலும் நீ எல்லாத்துலேருந்தே தப்பிக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எங்கேம்மா அட்டாக் வருது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது அப்படிங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கிட்ட போகுதுங்க அட்டாக்கு. அப்புறம் நம்ம பொண்ணு புதுசாக ஒன்று சமன் பண்ணுதுங்க, ஒரு அதான் பாண்டாங்க, அது வந்துட்டு அப்படியே அந்த காயின் எல்லாம் தடுக்குதுங்க. அப்புறம் அந்த வாரியர்கிட்டையும் போகுதுங்க காயின். அப்புறம் நான் அசாசின் பொண்ணு நான் விட மாட்டேன்ட்டு போய் தடுக்குதுங்க அந்த காயினை. மாஸ்டர் நான் நல்ல வேலை செஞ்சுருக்கிறேன்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரே காயின் தாங்க சுண்டி விடுது ட்ராகனை நெத்தி போட்டுலே. அவ்வளோதான் கதை முடிஞ்சுங்க அந்த பொண்ணோட கதை. அப்புறம் அவன் இருந்துட்டு என்னோடய 4 பொண்டாட்டிகளுமே போயிட்டாங்க, இதுக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன், அவங்களோட இறப்புக்கு நீ பதில் சொல்லி ஆகணுன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ட்ராகனை. அவ்வளோதான் இன்றைக்கி நான் அந்த ட்ராகனை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மைன்யூட்டான ஒரு கீரல் மட்டும் இருக்குதுங்க. பார்த்தா நம்மளோட ஸ்குவாடு போச்சுங்க, உடஞ்சே போச்சுங்க. நம்ம ட்ராகனை வாலில் ஒரே திரும்பி ஒரு சொல்லட்டுன்னு நம்மால் பறந்துட்டாங்க, ஒரு பல்ட்டி அடிச்சு போய் விழுந்துட்டாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ பக்கம் திரும்பிருச்சுங்க. அப்புறம் எலிசபெத் நம்ம இங்கேயே சாக போகிறோம்னு நினைக்கிறேன். நீ எதோ பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீ வந்து அட்டாக் பண்ணலாமே. இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு இருந்துட்டு இதை விட ஏதோ பெரிய ஒன்று இருக்குது, இது விஷயமே இல்லை, நம்ம சாக போகிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம குயின் பார்த்துட்டு உன் பிளட்டில் இருந்தால் என்ன, நீ அப்பத்துலேருந்து ஏதோ ஒன்று கவனிச்சிட்டு தான் இருக்க அப்படின்ட்டு நம்ம குயின் வந்து பார்க்குறாங்க. என்னோட மெமரிஸை பார்க்கலான்ட்டு. அப்புறம் மெமரிஸில் காட்டினா பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சில் விளையாண்டுருக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க, மெய்டும் இருக்கிறாங்க. அந்த மெய்டு வேறு சிரிக்குதுங்க. அப்புறம் கட் பண்ணால் நிறைய கோஸ்டெல்லாம் வந்து அவங்க சர்ச்சையே சூறையாடிட்டு இருக்குதுங்க. நம்ம சின்ன பொண்ணையும் அட்டாக் பண்ணும்போது நம்ம சின்ன பொண்ணு வந்து ஒரு பெரிய பேரை க்ரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கொன்றுதுங்க. அப்புறம் அழுகுதுங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி நீயே உன் மைண்டை வந்து மாற்றி இருக்கிற, மெமரிஸையும் அழிச்சிருக்கிற அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நீ இவ்வளோ வந்து சீப்பானவளா, முட்டாளே பொண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் முட்டாள் தான். என் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நானே கொன்னுட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நான் ஒரு பாவி அப்படின்ட்டு அழுகுறாங்க. நம்ம குயின் இருந்துட்டு உன் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நீ சாகடிக்கலை, அது வேற ஒருத்தங்க. நீ வந்து நல்லா இருக்கணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. நீ இப்படியே இருக்க போகிறிய கடைசி வரைக்கும். அவங்க போனாலும் உன் கூட லீ பெங்குன்னு ஒரு பிரதர் இருக்கான், அவனையாவது நீ காப்பாற்றணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு இருந்துட்டு ஆமாம், நான் என் பிரதர் லீ பெங்கை காப்பாற்றுவேன்ட்டு பவரில் கேதர் பண்ணிட்டு இன்னும் 3 சம்மன் பண்ணுதுங்க. ஒரு பாம்பு, அப்புறம் அது ஒரு ஆந்தை, அப்புறம் ஒரு முயலுங்க. அப்புறம் நம்ம ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணுதுங்க. அப்புறம் அந்த பாண்டா வந்து தடுத்துருச்சுங்க அந்த அட்டாக்கை. அப்புறம் நம்ம முயல் வந்துங்க வேகமாக வந்து சட்டன்னு குத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வந்து கொஞ்சம் அந்த ட்ராகனையே டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குதுங்க. நீ அந்த ஹீரோ கேட்குறான், நீ வந்து என்ன பண்ண, அவள் சேஞ்ச் ஆகிட்டே இல்லை அவள் கேரக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பன்னி வந்து லாக் ஆகிடுச்சுங்க அந்த அட்டாக்கில், காலில் மாட்டிக்கிச்சுங்க. அப்புறம் அவர் பிரெத்தை கொடுக்கலான்னு அந்த ட்ராகன் வந்து கேதர் பண்ணிட்டுருக்குதுங்க. அப்போ நம்ம பாம்போட என்ட்ரிங்க அப்படியே சுற்றிக்குதுங்க அந்த ட்ராகனை. சரி நம்ம சுற்றிடலாம், இவங்களாம் காணாமல் போயிடுவாங்க, விண்ட் அட்டாக் கொடுத்துர்லான்ட்டு விண்டு பண்ணுதுங்க. அப்புறம் அந்த பறவை வந்து அதே மாதிரி கேன்சல் பண்ணி விட்டுருதுங்க. அப்புறம் அவள் ரொம்ப அமேசிங்காக இருக்கிறாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அவளோட பிளட்டில் இருந்தால் என்ன என்னமோ சொல்லிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குதுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட பேக் யாரோ தூக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வாரியர் தாங்க. நம்ம ஹீரோ வந்து என் பேகை கொடுறா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நீ இன்னும் சாகலையாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹாஹா, என் பேகு எனக்கு கிடச்சிருச்சு, இனி நான் பவர்ஃபுல்லாக யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பேக்கில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பகுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே ஒரே முட்டா சாப்பிட்றானே, மென்று கூட முழுங்கலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூராத்தையும் சாப்பிட்டு நம்ம ஆள் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அவ்வளோதான், வந்துருச்சு அப்படின்ட்டு கையெல்லாம் புடைக்குது, விரலெல்லாம் வளையுது, முதுகெலும்பெல்லாம் நீளுது அப்படின்னு வேறு மாதிரி மாறிட்டாங்களா. வந்துட்டேன்டா அப்படின்ட்டு நம்மளால் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிட்டாங்க. இது என்ன ஃபீலிங்கு, நான் எட்ட முடியாத லெவலுக்கே எட்டிட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ட்ராகன் பாட்டு ஒரு அட்டாக் கொடுக்குதுங்க. நம்மளால் அதுக்கு முன்னாடி வேகமாக வந்து இது என்னோடய நேரம், என்னோடய 4 பொண்டாட்டிகளுக்காக அப்படின்ட்டு ஒரே தாங்க அந்த ட்ராகன். அவ்வளோதான், அங்கேயே மட்டங்க. அப்புறம் அங்கே அந்த அமிர்தத்துக்காக தானே வந்தாங்க, அதை போய் எடுக்கிறாங்க. இப்போவே நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன்,
இத குடிச்சா நான் எவ்வளோ பவர்ஃபுல்லா மாறுவேன்னு எனக்கே தெரியலையே! அப்படின்ட்டு நம்மால் குடிச்சோன்னே, அப்படியே உடம்புலாம் ஒரு மாரி மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மால் கொம்பு, ரெக்கையெல்லாம் முளைச்சிருச்சுங்க. இந்த டீமன் கிங்கோட பவர டெஸ்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு நம்ம 3 பேர்த்தையும் பார்க்குறாங்க. அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த மாரி மாறி இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாங்க. பிரதர் நான் உங்கள புரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு பப்பட் மேஜிக் எடுக்குதுங்க. அதுக்குள்ள அவன் வந்து ஒரே சொருகுதாங்க. இந்த சைடு விட்டு அந்த சைடு எடுத்துறாங்க கையி. நம்ம பாப்பா அவ்வளோதாங்க. நீ தான் முதல்ல உன்ன முடிச்சுட்டு அவங்கள முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோலாம் அழுதுட்டு பாப்பா அப்படின்னு கத்துறாங்க. அவ்வளோதாங்க இந்த சாப்டர் முடிஞ்சுங்க. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பாய் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.